எல்லாருக்கும் வணக்கம். இங்க பாருங்க, என்னுடைய போஸ்ட் பாக்ஸ் வந்து என்னுடைய பேர விட்டிருந்தேன். யாரோ என்னுடைய பேர கிழிச்சிட்டாங்க. அது யாருன்னு தெரியல. இது எல்லாமே நடக்காது. ஏதாவது பசங்க பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து ஜெர்மன்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுடைய போஸ்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பேர் இல்லன்னா, உங்களுக்கு லெட்டர் எதுவும் வராதுங்க. அது ரொம்ப ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். ஏன்னா, இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் வந்து நீங்க மிஸ் பண்ற மாரி ஆயிடும். அதனாலே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. அவங்களுடைய போஸ்ட் பாக்ஸ்ல அவங்க பேர ஒட்டி போட்டிருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. மழை பெஞ்சாலுமே வந்து அது வந்து அழியாம அல்லது டேமேஜ் ஆகாம இருக்கிறதா வந்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. நிறைய இந்தியன்ஸ் நீங்க பார்க்க முடியும். நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒன்றும் பார்த்து பேச மாட்டாங்க. அதான் பிரச்சனை. பாருங்க. இதுதான் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, குப்பை தொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உள்ள வரும்போதே நல்ல வரவேற்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து திரும்ப வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து நான் ஒட்டணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து எல்லா கம்யூனிகேஷன் லெட்டர்ஸ்லாம் வரும். இல்லை ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு காலையிலே போயிட்டு ஸ்டேஷனரிக்கு போயிருந்தேன். யோகனஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். ஆல்ரெடி வச்சு இந்த பாக்ஸை உடச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் குத்து அனுப்பணும், பிரெட் டோஸ்ட் குத்து அனுப்பணும்னா கஷ்டம். ஸ்கூலில் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் குழந்தைங்க பசங்க இல்லையா திடீர்னு. அதனால் இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா அழகாக இருக்கு பாருங்க. உள்ள இது எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக 2 ஸ்நாக்ஸ் பிரித்து காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இந்த பென்சில் அழகாக இருக்கு பாருங்க. இந்த பென்சில் வந்து 4 யூரோங்க. ஆல்மோஸ்ட் 400 ரூபாய் நம்ம ஊர் காசில். பாருங்க, யாராவது சாப்பிட்டுட்டு தோலை வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து 400 ரூபாங்க இந்த பென்சிலு. கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸ்டேஷ்னரிலாம் இந்த ஊரில். அது ஒன்று வாங்கினேன். அது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி தேவைப்படுற பொருளும் கூட. இதுதான் என்னோட பில்லு. இந்த கொஞ்சம் பொருள் வாங்கினதே பார்த்தீங்கன்னா, எனக்கு பில் வந்து 15 யூரோ வந்துருச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் 15 யூரோ 16 யூரோ வந்துருச்சு. என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து அந்த இது ஒரு எழுதி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. பியூரோ பெடார்ஃப் அது பேர் வந்து 2.5 யூரோ, 1.5 ஷூல் பெடாஃப் 1.50 எல்லாம் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், அவங்க கூட எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். நான் தனியாக இப்போ வந்து எழுதி பண்ணுறதுக்கு பதிலாக என்னுடைய பேரை நானே எழுதி வாங்கிட்டு பாருங்க. ஜஸ்ட் அது பின்னாடி இருந்து ஸ்டிக்கர் பிச்சு ஓட்டினா போதும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வேறு என்ன வாங்கியிருக்கேன், வேறு எதுவும் வாங்கலை. அப்புறம் அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. பாருங்க ஷாப்ல எப்படி இருக்குது இந்த ஊரில். பாருங்க, யோகானஸோட பேர், அவருடைய பேரில் வந்து ஒரு நேம் ஸ்டிக்கர். என்னுடைய பேர் ஷாப்ல எப்படி இருக்கு பாருங்க அந்த ஊரில். அது தொலைச்சிடறாருங்க. அவர் வந்து அடிக்கடி தொலைச்சிடறாரு. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி தரணும் அவசியம் இல்லை குழந்தைக்கு. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்து தொலைச்சிட்டாங்கன்னா திரும்ப அந்த வேல்யூ அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால சிம்பிளாக வாங்கியிருக்கேன். இது வீட்டில் மட்டும் வச்சுருக்கணும். ஆல்ரெடி ஸ்கூலில் வந்து எடுத்துன்னு போகிறாரு. வீட்டில் வச்சு யூஸ் பண்ணணும். சூப்பராக இருக்குது. ஃபைனலாக விட்டுட்டேன். அவர் பேர் லெட்டர் எதுவும் வராது யோனஸ் பேரில். இருந்தாலும் அவருடைய பேர் இருக்கிறது நல்லது.